ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து தி ராங் வே டு யூஸ் ஹீலிங் மேஜிக்ன்ற அனிமே சீரிஸோட செகண்ட் எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அது கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமான விஷயம் கைஸ், நான் கொஞ்சம் இந்த வீடியோ டிலே பண்ணதுக்கான காரணமே எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் இருக்குது. அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ண முடியும். என்னதான் டிலே ஆனாலும் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனுக்கு பஞ்சமே இருக்காது. உங்களுக்கு தரமான முறையில் கொடுக்கணுன்றது தான் என்னோட ஆசை. அந்த வகையில் நான் கொடுப்பேன் கன்ஃபார்ம். அதுக்கு நான் கேரண்டி. மற்றவங்க எப்படி வேணாலும் அவங்களோட வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அவங்கள பற்றி நான் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் என்னோட வீடியோ பார்க்கறதுனால கன்ஃபார்ம் உங்களுக்கு தரமான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுப்பேன். அதனால என்னடா வீடியோ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்காதீங்க. கன்ஃபார்ம் நான் போடுவேன். நீங்கள் எனக்கு மிகப்பெரிய எதனா ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு கமெண்ட்ல எதனா ஒரு ஹார்ட்டின் எமோஜோ வேற எதனாவோ போட்டு போயிடுங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற எனக்கு மிகப்பெரிய உதவியை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோட்ல லிங்கர் கிண்டத்தை காமிக்கிறாங்க. இந்த ஊர்லயே இப்ப வின்டர் சீசன் போல, அதாவது மார்கழி மாசம். பார்த்தா காலையில பனியெல்லாம் போயின்னு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற இடத்தையும் காமிக்க, அந்த இடத்துல ஹீரோவும் காலையில ஏஞ்சி உட்காந்து இருக்கான். நான் நேற்று வரைக்கும் நம்பினது இது எல்லாமே கனவு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே நான் வேற ஒரு உலகத்துலதான் இருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் இவன் தங்கி இருக்கிற இடத்த நோக்கி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வெளியே வந்து இவங்க கிட்ட பேசின்னு இருக்க. அப்ப நம்ம காசுக்கியும், டேய் சாட்டோ நல்ல வேலைடா, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நான் பதறி போட்டேன். எனக்கு நீ பார்க்க நல்லதா இருக்க, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஆமாடா அதேதான், நான் பார்க்கறதுக்காக தான் நாங்க இப்போ இங்க வந்திருக்கோம். உனக்கு எதுவும் இல்லையே பிரச்சனை எல்லாம்? இல்ல செம்பாய், நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் ஒண்ணுமா உங்களோட தான் இருக்கேன். அப்ப திடீர்னு அவனும் மைண்ட்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு, ஆனா உண்மையிலேயே இன்னைக்குதான் எனக்கு சோதனையா ஆரம்பிக்க போகுது. இவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்றது இப்போ? என்னடா என்ன ஆச்சு, ஏன் இப்படி சோகமா இருக்கேன்? இங்க இருக்கிறது எதுவும் பிடிக்கல என்ன? அப்படி இல்ல செம்பாய், ஸ்டார்டிங்ல நானே இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறதே பிடிக்காம தான் போயிடுச்சு. ஆனா இவங்க கூட இருந்த பிறகு கொஞ்சம் இந்த இடம் எனக்கு செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நான் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நம்ம சென்பாயும், ஓகேடா நீ ஃபீல் பண்ணாத, இன்னைக்குதான் எங்களுக்கு ட்ரைனிங்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒண்ணு மாதிரியே நாங்களும் எதனா ஒரு விஷயத்துல எல்லாருக்கும் யூஸ் ஆகும். உண்மையிலே இன்னைக்குதான் உங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்குது. அதனால இந்த ட்ரெஸ்ல பார்க்க நச்சுன்னு இருக்கீங்க. இதுக்கிட்ட காசுக்கையும் நம்ம ஹீரோ பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுறான். தேங்க்யூடா சாட்டோ, ஒரு வழியா என்னோட நான் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி செம்பாய், சரி வாங்க இங்க இருந்து நம்மளோட பெஸ்ட் கொடுத்து இந்த வேர்ல்டுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். சரியா சொன்னேன், நானும் அதே தான் பண்ண போறேன். அப்புறமா அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. பரவாயில்ல, நம்மள மாதிரியே இவங்களுக்கும் இந்த வேர்ல்டு செட் ஆயிடுச்சு போல. இதுலயும் நம்ம செம்பாய் சொல்லவே தேவையில்லை. அப்ப அவங்கள கையாட்ட, நீங்க நல்லா ஃபன் பண்றீங்க இங்க இருந்துன்னு அவங்கள பார்க்கவும் நல்லா தான் இருக்காங்க. ஹீரோவும் ஒன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகணும், நிறைய பேருக்கு என்னோட சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்ப திடீர்னு இவனை யோசிச்சு இருக்கும்போது பின்னாடி கதவு திறந்து யாரோ ஒருத்தங்க வராங்க. அது இவனும் நோட்டீஸ் பண்ணிட்டு யாரான்னு திரும்பி பார்த்தா, அச்சோ அப்ப பார்த்த ரோஸ் தான் வந்திருக்காங்க. என்னடா இங்க இருந்த ஹீரோஸ் எல்லாம் போயிட்டாங்களா என்ன? அவங்க கூட பேசி நல்லா என்ஜாய் பண்ணியா? எஸ் மிஸ் ரோஸ். சரி ஓவரா எமோஷன் ஆவாத, இது ஒன்னும் சிறைச்சாலை கிடையாது சரியா? உன்னோட இஷ்டத்துக்கு நீ ஃப்ரீயா தான் இருக்கலாம் இங்க. ஆனா அந்த விஷயம் உன்னோட ட்ரைனிங்க்கு மட்டும் பொருந்தாது கண்ணா. ஓகே மேம். சரி இத புடி. இந்த டைரியில டெய்லியும் நீ எடுக்கிற பிராக்டிஸையும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் இதுல எழுதி வை. இது எல்லாமே உனக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி உன்னோட ட்ரைனிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் அப்படின்னு அவனும் கிளம்ப. ஹீரோவும் இதுக்கப்புறம் தான் எனக்கான நரக சோதனையா ஆரம்பிக்க போகுது. ட்ரைனிங்கோட முதல் நாளையே நம்ம ஹீரோவும் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போலியே அப்படின்னு யோசிச்சுன்னு மனசுல ஏதோ ரெண்டு கையை வச்சு யோசிச்சுன்னு இருக்கான். என்னடா எதனா உணர முடியுதா உன்னால? ஆமா, இந்த ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாம புதுசா இருக்குது, அதுதான் உன்னோட மானம். அதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு, இந்தா இதை உட்காந்து படி முழுசா. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் என்னால கன்ஃபார்ம் படிக்க முடியாது, இது உங்க வேர்ல்டுக்கான லாங்குவேஜ் ஆச்சு. டேய் முதல்ல திறந்து பாடுறா. ஏய் என்ன என்னால படிக்க முடியுது? டேய் இந்த வேர்ல்டுக்கு ஹீரோஸை சமன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்லேஷன் மேஜிக் காஸ்ட் ஸ்பெல் மூலியமா இந்த லாங்குவேஜை உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், படிக்கவும் முடியும். அடைச்ச இதை தெரியாம நம்ம மொக்க வாங்கிட்டோமா? இங்க பாரு, இந்த சைடு இருக்கிறது தான் நம்மளோட லிங்கர் கிங்டம், இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் அந்த டீமன் டெரிட்டோரி. ஆமா இதுதான் அடுத்த டோரா. எதுக்காக நம்மளோட கிண்டத்தை டார்கெட் பண்றாங்கன்றத இந்த புக்கை படிக்கிறது மூலியமா கன்ஃபார்ம் நீ தெரிஞ்சுக்க முடியும். இதுல ஃபுல்லாவே நம்மளோட நேஷனை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனும் பேசிக் லெவல்ல இருக்குது. டிஃபரெண்ட் ரேசஸ், அப்புறம் டீமன்ஸ் அப்படின்னு ஒன்னும் நிறைய. சரி அப்படின்னு அவனும் படிக்க ஆரம்பிக்க அதுல ஒரு கரடியை போட்டிருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள், அதாவது டே 2ல ஹீரோ பாத்தீங்கன்னா ஓட விட்டுன்னு இருக்காங்க. இது ஒன்னும் மேஜிக் ட்ரைனிங் இல்லையடா, என்னடா இப்படி மூச்சு வாங்குது, நான் நினைச்ச மாதிரியே இது போலயே. அதோட டே 3ல இவங்க என்ன ஓட விட்டுனே இருக்காங்க, என்னோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப நகர முடியாத அளவுக்கு வலிக்குது அப்படின்னு ஹீரோ பேசின்னு திடீர்னு தடிக்கவே. அப்ப ரோஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, டேய் என்ன நான் சொன்னாமே நிறுத்திட்டா, ஏந்தி ஓட ஆரம்பிடா. இல்ல மேம் என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அந்த அளவுக்கு என்னோட கால் வலிக்குது. அப்ப இவங்களும் டென்ஷன் ஆயிட்டு ஒரு அடி தான், ஹீரோவும் வலிக்குது கதற. ஒரு நிமிஷம், இது வலிக்கவே இல்லையே. உண்மையா சொல்ல போனா இப்போ நான் உன்னோட மசில்ஸ ஹீல் பண்ணிருக்கேன். ஹீரோவும் எப்படி அதை பண்ணீங்க? அதெல்லாம் போடி நான் சொல்லி தரேன். இப்ப மூடி நீ ஏத்தி
ஓடு என்னது மூடிக்கின்னு போகணுமா கன்ஃபார்ம் இவங்க நம்மள கொல்றதுக்கு தான் பாக்குறாங்க அப்படின்னு அவனும் அவனை ஓட வர இவங்க இவ்வளவு கொடுமை பண்றதுனால கன்ஃபார்ம் எனக்கு கொடுத்த டைரியில இவங்களை பத்தி என் மனசு எவ்வளவு காண்டி இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஏத்ததான் போறேன். அதோட டே 4ல நம்ம ஹீரோவும் அவன் தங்கி இருக்கிற இடத்துல மத்த சபார்டினேட்ஸோட இவனும் கலந்து ஓடின்னு இருக்கும்போது அவனுங்களும் சரி உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிறேன் வந்துருன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கலாச்சிட்டு கிளம்புறாங்க. என்னடா ஒன்னும் ஸ்லோவா வந்து சீக்கிரமா வர அப்படின்னு ரோசம் பக்கம் ஹீரோவும் இது ஒரு ரொம்ப பேசுறேன் கன்ஃபார்ம் இன்னும் பயங்கரமா ஏத போறேன். அதோட டே 5ல திரும்பியும் என்ன ஓட விட்டு தான் இருக்காங்க ஓடினே இருக்கேன். அப்போ கொஞ்சமா நம்ம ஹீரோட கையில அந்த ஹீலிங் மேஜிக் பவர் ஆனது வெளியே வர ஆரம்பிக்குது. அதோட 6வது நாளும் ஸ்டில் நான் ஒண்ணுமா ஓடின்னு தான் இருக்கேன். டேய் என்னடா ரொம்ப ஸ்லோவா நடந்து போயின்னு இருக்கேன் ஓடுற வேகமா அப்படின்னு அவ்வளவு சொல்ல ஹீரோவும் மழை பெய்யறதுனால சேத்துல சதிக்கு அப்படியே கீழே விழான். மூஞ்சி எல்லாம் சேரா இருக்கும்போது ஹீரோவும் யோசிக்கிறான் ரொம்ப வர இன்னும் மோசமா போயினே இருக்காங்க இவங்க இன்னும் கண்ட மணிக்கு ஏதி விடணும் சூனியகர்ல ஏதணும். அப்ப திடீர்னு ஹீரோவோட கையிலயும் அந்த ஹீலிங் மேஜிக் அவைக்னிங் ஆகுது. அது ஹீரோவும் பார்த்துட்டு இதுதான் அந்த ஹீலிங் மேஜிக் நினைக்கிறேன் அப்படின்னு அவனும் யோசனை இருக்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அதாவது 7th டே ட்ரைனிங்ல நம்ம ரோஸும் ஹீரோவை எட்டி வதிக்க என்னடா இன்னைக்கு 7வது நாள் அதுவும் நம்மளுக்கு எட்டி வதிக்கிறாங்க ஆனா ஓடுதானே சொன்னாங்க நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு இப்படிலாம் அடிக்கிறாங்க. ரோஸும் டேய் என்ன வர உன்னோட ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேஷனே பண்ண மாட்டேன் இன்னும் கொஞ்சம் கடினமாக்கணுமா என்னடா இவங்க நம்ம ஏதனா இந்த டைரியில இவங்களை பத்தி தப்பா எதனா எழுதி பாத்துட்டாங்களோ ஆனா நான் ஏதனா இந்த டைரியில என்னோட லாங்குவேஜ் ஆனா தமிழ்ல தானே எழுதினேன் ஆனா இப்ப இவங்க கோவத்துல இருக்கிறத பார்த்தா அப்படின்னு ஹீரோவை யோசனை இருக்க டைம் திடீர்னு நம்ம ரோஸும் அவனை தூக்கி போடுறாங்க ஓடுறா. அப்ப ஹீரோவை பழகும்போது கண்டிப்பா இதுக்காகவே இன்னும் கேவலமா ஏதுவேன். அதுக்கப்புறம் ஹீரோவை இதே மாதிரி தூக்கி எறிய நம்ம ஹீரோவை தான் பயங்கரமா அடிப்படுது. ஆனா நம்ம ஹீரோ கை வைக்கும் போதே அது எல்லாமே குணமாயிடுது. என்னடா இது எல்லாம் குணமாயிடுச்சு ஓ இதுதான் அந்த ஹீலிங் மேஜிக்கா அவள ஓரளவுக்கு வந்துடுச்சு. அதோட 10வது நாளா அப்ப ஹீரோவும் அங்கிருந்து ஓடி போகும்போது நம்ம ரோஸும் பார்த்துட்டு டேய் சாட்டோ எக்ஸ்ட்ராவா 30 லாப்ஸ் எடுறா போடா என்னது போடா சீக்கிரமா போயிடுறா சொன்னதை செய் இதே மாதிரி பண்ணின்னு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ரோசனே கூட மாட்டார் அப்படின்னு ஹீரோவும் மனசுல நினைச்சுன்னு பாக்குறாங்க பேர் நல்லா. அதுக்கப்புறம் ஹீரோவும் 11வது நாள் புஷ்அப் எடுத்துன்னு இருக்க திடீர்னு அவனோட ஹீலிங் மேஜிக்கு அவன் உடம்பு ஃபுல்லா ஊடுருவி அப்படியே வெளியே கொண்டு வருது. அதை யூஸ் பண்ணி அவனால இன்னும் நிறைய புஷ்அப்பை டயர்டே ஆகாம எடுக்க முடியுது. இதை பார்த்து நம்ம ரோஸும் சாட்டோ உனக்கு ஏன் தெரியுமா இந்த மாதிரியான ட்ரைனிங்ல உன்னோட பாடிக்கு கொடுக்குறேன்னு காரணம் என்னன்னா எனிமிங்க கிட்ட இருந்து பேட்டில் ஃபீல்டுல உன்னால எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் அதுக்கு தான் இந்த ட்ரைனிங். இது பேட்டில்லையா ஆமா அதே மாதிரி பேட்டில் அடிபட்டவங்க எல்லாருக்குமே உன்னால சீக்கிரமா போயிட்டு ஹீல் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும். உன்னை எந்த அளவுக்கு நீ ஃபாஸ்டா வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு இன்னும் நிறைய பேரை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியும். நீ உயிரோட இருந்தா மட்டும்தான் மத்தவங்களுக்கு குணப்படுத்த முடியும். எது நான் அவ்வளவு ஃபாஸ்டா இருந்தா தான் எல்லாரும் காப்பாற்ற முடியுமா சரி கம்முன்னு ட்ரைனிங்கை தொடரு சரி நீ ஹீரோவும். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயத்துல யோசிச்சுக்கின்னு ட்ரைனிங் பண்றான். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோ கடுமையா ட்ரைனிங் பண்றது போது ஒரு டைம் வெயிட் மாட்டிக்கின்னு அவனும் ஓடி போகும்போது அவனோட பாடி தொடச்சு ஹீல் ஆகி அவனுக்கு டயர்டே ஆகாம போயின்னு இருக்கான். இதை பார்த்துட்டு மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதோட ஹீரோவும் 14வது நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கடா என்னோட லஞ்சு சாரிடா குட்டி பையா நான் அதை சாப்பிட்டுட்டேன். என்னது ஆமா உன்னோட லஞ்ச் எங்க இருந்தது உண்டுன்னு எனக்கு தெரியாதுப்பா யாரும் சாப்பிடாம அப்படியே இருக்கிறதுனால எனக்கு மனசு பொறுக்கல அதனால எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன் சரியா. இது கேட்ட ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு கம்யூனிட்டி ஒண்ணு சும்மா விட மாட்டேனா சரி டென்ஷன் ஆகாத இல்லடா சும்மா விட மாட்டேனா உன்னை கன்ஃபார்ம் நான் அடிக்காம விட மாட்டேனா. அப்ப அவனும் டேய் நம்மளோட டீம்ல யாரும் ஒருத்தருக்கு அடிச்சு கூடாதுடா அதுதான்டா ரூல்ஸ் அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாதா நீ என்கிட்ட ஒரு அடியாச்சு வாங்குறடா அப்படின்னு அவனும் துரத்திக்கினே போக ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இதுவும் அவங்களோட வேலையா தான் இருக்கணும். இப்ப பார்த்தா இது எல்லாமே ரோஸும் வெயிட் பண்ணி பார்த்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு காசுக்கி பிரசிடென்ட் அப்புறம் அந்த கிண்டத்தோட ஒரு பொண்ணும் அதுக்கப்புறம் ஒரு கார்டும் அப்படின்னு அவங்களோட எல்லாருமே நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக தான் வந்து இருக்காங்க. அப்ப இவங்களோட சப்பார்டினேட்ல ஒருத்தனும் அதோ அங்க இருக்கான் பாருங்க சாட்டோ தேங்க்யூ வெரி மச் இங்கதான் இருக்கானா அப்படின்னு நம்ம பிரசிடென்ட்டும் வந்து பார்க்க அவங்களுக்கு ஒரு ஷாக்கு. இன்னொரு பக்கம் நம்ம காசுக்கியும் பார்த்தா அவனுக்கும் ஒரே ஷாக்கு. அவனும் ஒரு நிமிஷம் இருங்க உண்மையிலே அவன் தான் சாட்டோவா. அப்ப ஹீரோ பார்த்தா ஒரு பயங்கரமான ட்ரைனிங் மூலியமா வேற லெவலா மாறிட்டு இருக்கான். அப்ப நம்ம ரோஸும் நம்ம ஹீரோ மேல ஒரு கல்லை போட்டுட்டு அது மேல அவங்க உக்காஞ்சிக்கின்னு என்னடா உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன குறைஞ்சுனே வருது என்ன ரொம்ப ஸ்லோவா இருக்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ரோஸ் என்ன சொல்ற தெளிவா சொல்லு நீ சொல்ல வரத உண்மையை சொல்ல போனா நீங்களா ஒரு வெயிட்டே கிடையாது நீங்க ரொம்ப லைட்டா இருக்கீங்க. அப்படியா நீ கொஞ்சம் பேசுறது நல்லா பேசுற மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்களுக்கு கீழே இருந்து இறங்கிட்டு இன்னொரு மிகப்பெரிய கல் எடுத்து அவன் மேல போடுறாங்க. சாவோட செட்டபில் நல்லாவே பேசுற. அப்ப அவனும் இதெல்லாம் தாக்கு பிடிச்சிக்கிறேன் இருக்கும்போது அவனோட ஹீலிங் பவரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரோஸும் உண்மையிலேயே இதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு உண்மையான ஆம்புலன்றத நிரூபிச்சிருக்க உன்னை பார்த்தாலே தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே சாட்டவாது அவன் எப்படி அவ்வளவு ட்ரைனிங் சூப்பரா அவன் பார்க்கவே பிரமாதமா இருக்கான். இன்னொரு பக்கம் பிரசிடென்ட்டும் அவனோட மசில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கான் பார்க்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு ஆளும் என்ன நினைச்சு நீ இந்த மாதிரி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துன்னு இருக்க உனக்கு எதனா ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ நீ சரி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ஓல்டு மேன் சேக்லஸ் நீங்க இந்த நாட்டோட நைட்டா இருக்கிறதுனால உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும்
இருக்கும். உண்மையிலேயே கூடிய சீக்கிரமே சாட்டோ என்னோட ரைட் ஹேண்டா இருப்பான். என்னது, அவன் உன்னோட ரைட் ஹேண்டா? இதை கேட்ட இரவோ, இது அவனோட வலது கை நானு. ஆமா, உண்மையிலேயே நான் கொடுத்த எல்லா விதமான கடினமான ட்ரைனிங்லயும் அவன் எளிமையா அவன் முடிச்சிட்டான். எல்லாத்தையுமே அவன் பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்கான். அதனால அவன் என்னோட வலது கையா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்குது. என்னடா இவன் சொல்றாங்க, நம்ம என்னடா அப்படி பண்ணிட்டோம். சரி சரி சாட்டோ, கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோ, லஞ்ச் போய் சாப்பிட்டு வந்துரு. போகும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போ, சரியா? அதுக்கப்புறம் இந்த நைட்டும் சரி சரி சுசுனே காசுகி ப்ளீஸ் நம்மளோட பிரின்சஸ நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல இருந்து லஞ்சுக்காக கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் லஞ்ச் சாப்பிட்டு உட்காரும் போது நம்ம ஹீரோவும், அவரு தான் லிங்கர் கிண்டத்தோட ஆர்மியை சேர்ந்த கமாண்டரா? ஆமா, அவரு தான் கமாண்டர் சிக்லஸ், தி ஸ்ட்ராங்கஸ்ட் நைட் இந்த கிண்டத்திலேயே. சரி சரி, அது போனது போட்டோம். இந்த பொண்ணு யாரு? ஓ, என்ன மன்னிச்சிருங்க, என்னோட பேரு தான் சிலியா வல்கஸ்ட் லிங்கர். இது லிங்கரா? இது எல்லாமே அரசு பரம்பரையை சேர்ந்தவங்க தானே யூஸ் பண்ணுவாங்க அந்த பேரு. ஆமா, நான் தான் அந்த கிங்கோட பொண்ணு. அப்ப நீங்க பிரின்சஸா? என்ன மன்னிச்சிருங்க பிரின்சஸ். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க நார்மலாவே என்கிட்ட பழகலாம். உண்மையாவா? ஆமா உண்மையாதான். நீங்க அவ்வளவு மரியாதை எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஃப்ரெண்டா நல்லா பேசுங்க. அதுக்கப்புறம் இவங்க எடுத்துட்டு வந்த கேக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு வீரவும் இது சூப்பரா இருக்குது. அப்ப நம்ம காசுக்கியும், என்னடா சாட்டோ ட்ரைனிங் தினமும் இந்த மாதிரி தான் ஆடா போயின்னு இருக்குதானே? இல்லடா, இன்னைக்குதான் கொஞ்சம் கம்மி. சரி, உங்களதெல்லாம் எப்படி போகுது? ஓ, எங்களது கேக்குறியா? எங்களது கொஞ்சம் நல்லா தான் போகுது. கமாண்டர் சிக்லஸ் நம்மளோட பிரசிடென்ட்டுக்கு ஸ்வாட் டெக்னிக்க கத்து கொடுத்துன்னு இருக்காரு. இன்னொரு பக்கம் எனக்கு மிஸ் வெல்சி மேஜிக் பவர் எல்லாம் சொல்லி கொடுத்துன்னு இருக்காங்க. கூடவே நானும் ஸ்வாட் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி தான் இருக்கேன். அப்ப இவங்களும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம பிரசிடென்ட்டும் அவனோட மெசல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு ஹீரோ சாட்டை தூக்கிறாங்க. ஏய் என்னடா சாட்டோ, அந்த கொஞ்ச நாள்லயே பயங்கரமா சிக்ஸ் பேக்ஸ்ல ஏத்திட்டு இருக்கேன். இதை தொட்டு பார்க்கலாமா? செம்பாய் அமைதியா இருங்க, வேணாம். ஆனா நம்ம காசுக்கே இதெல்லாம் பார்த்துட்டு சரி சரிடா, அதான் இருந்தாலும் உன்னோட ட்ரைனிங்ல எப்படிதான் போகுது, ஏன்னா உன்னை துன்புத்துறாங்களா அப்படின்னு இவனும் ஃபீல் பண்ணி கேட்க, இல்ல காசுக்கி, உண்மையிலேயே என்னோட ட்ரைனிங்ல நல்லா தான் போகுது. இன்னொரு பக்கம் என்னோட குழு மெம்பர்ஸ் எல்லாருமே என்கிட்ட அன்பா தான் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. ரோஸும் அந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது, அவங்களும் நல்லபடியா தான் எங்ககிட்ட நடந்துக்கிறாங்க. ட்ரைனிங்ல தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இதை கேட்ட நம்ம பிரசிடென்ட்டும், மேலே நீ லக்கியஸ்ட் பர்சன் தான். அப்போ இல்ல பிரசிடென்ட், ஆனா இங்க நான் ட்ரைனிங் எடுத்ததுல இந்த மேஜிக் பவரை அவைக்னிங் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு எதனா ஒரு ஆபத்துனா பேட்டில் ஃபீல்டுல நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே தீருவேன். ஓகே ஓகேடா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா கன்ஃபார்ம் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு இவங்களும் ஒரு நார்மலான கேர்ள் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. இது ஹீரோ பார்த்துட்டு, என்ன பிரசிடென்ட் திடீர்னு ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி நடந்துக்கிறீங்க? டேய், நான் உண்மையிலேயே நார்மலான பொண்ணு தான்டா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசின்னு இருக்கேன்? அவன் சொல்றதை நானும் ஏத்துக்கிறேன். மிஸ் சுசுனே, நீங்க ஒரு நார்மலான கேர்ள் போலதான் இப்ப நடிச்சு காட்டினீங்க. பிரின்சஸ் நீங்க கூடவா? ஓ சாட்டோ, இங்கதான் இருக்கியா? சரி வா, லஞ்ச் இன்னைக்கு நம்ம ஒன்னா தான் சாப்பிடலாம். உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். என்னடா சொன்ன? இன்னைக்கு நம்ம என்னோட லஞ்ச் திருடி தின்னுட்டு இன்னைக்கு நீ என்ன ஏமாத்தலாம் சொல்லிட்டு பாக்குறியா? அன்னைக்கு நீ பண்ண காரியத்தை நான் மறக்கவே மாட்டேன்டா. டேய், நீ ஒண்ணும் மறக்கலையா அந்த பாஸ்ட் எல்லாமே? இன்னும் பையனா இருந்தா நீ இப்பெல்லாம் பேசக்கூடாது, சரியா? ஒழுங்கு மரியாதை வந்து சாப்பிடுத்த. யார பாத்துற குழந்தை, இந்த குழந்தை இப்ப உன்னை அடிக்க போகுது அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அங்க சண்டை போட்டு இருக்க. இவங்க எல்லாரும் பாத்துட்டு சிரிக்கிறாங்க. ஒரு பக்கத்துல ஹீரோவா அடி வாங்கும்போது, நீ என்னதான் அட்டால எனக்கு சீல் ஆயிடுமே. அப்ப இவங்க எல்லாரும் அப்படியே வராங்க. இல்லையே சாட்டோ இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி தான் ட்ரைனிங் பண்ணின்னு இருக்கான். அது மட்டும் இல்லாம கடினமாவும் ட்ரைனிங் போறதுனால இப்ப அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. சரி பிரசிடென்ட், அவனே அப்படி இருக்கும்போது கன்ஃபார்ம் நம்ம அவனுக்காகவாச்சு ஒன்னும் நம்ம ஹார்டா ட்ரைனிங் பண்ணணும். அதனால நம்ம இங்க இருந்து கிளம்புவோமா அப்படின்னு அவனும் கிளம்ப, இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. போகும்போதே நம்ம பிரசிடென்ட்டும், சாட்டோ கூடிய சீக்கிரமே உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து எங்க கூட பேட்டில் ஃபீல்டுல ஹெல்ப் பண்ண பாரு. நைட் டைம்ல ஹீரோவும் ஹார்ட் பாத்ல குளிச்சுன்னு இருக்கும்போது, அடியும் என்னோட மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹீலிங் பவரும் அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற ட்ரைனிங் தான். அதே மாதிரி ஏன் தான் சிம்பிளா அப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு புரியல. உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் கிரேட் தான். கன்ஃபார்ம் கூடிய சீக்கிரத்திலேயே இவங்க எல்லாருக்கும் பேட்டில் ஃபீல்டுல நான் ஹெல்ப் பண்ண தான் போறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அதோட மறுநாள் காலையில நம்ம ரோஸும், சரி சாட்டோ இன்னைக்கு நீ வெளியே போறேன். இதை கேட்ட ஹீரோவும் ஓகே. அப்ப அவங்களும் பேக் தூக்கி போட முடியலையா? அப்ப இவங்களோட மத்த மெம்பர்ஸ் எல்லாரும் இறுதியா அதுக்கான டைம் வந்துருச்சு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு சோல்ஜரும், கேப்டன் ரோஸ் என்ன சொல்றீங்க, இங்க வெளியே போறீங்களா? ஆமா தாம்சன், என்னோட சப்பார்டினேட்டுக்கு வெளி உலகத்தை காமிக்கணும், அதுக்கான தேவை இப்ப வந்துருச்சு. அதனால ஒழுங்கு மரியாதை போய் கேட் தரேன். ஓகே மேம், இந்த போறேன், குட் பை. அப்ப ஹீரோ பின்னாடி இருந்து என்ன ரோஸ் அவங்க கிட்ட கேட்டாங்க. அவன் என்ன அப்படி பயப்படுறான்? கேட்டு தடுக்கிறதுக்கு இப்படி பயப்படுவான்? அப்ப வெளியே என்னதான் இருக்குது அப்படின்னு ஹீரோவை யோசிக்க கேட் தடுக்கிறாங்க இன்னொரு பக்கம். அதுக்கப்புறம் ஹீரோவை அவங்களும் வெளியே கூட்டிட்டு போக, மிஸ் ரோஸ் நம்ம எங்க தான் போறோம்? வாயை மூடி நீ என்ன ஃபாலோ பண்ணு. சரிடா, இது உனக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட் தான் இந்த லிங்கர் கிண்டத்தோட டார்கஸ்ட் ஃபாரஸ்ட். இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது. இந்த காட்டுல அது மட்டும் இல்லாம அந்த கிராண்ட் கிரேசில் இருக்குது. அதை நீ தோக்கடிச்சிட்டு வரவேற்கும் நம்மளோட இடத்துக்கு நீ வந்துடாத. எனது அந்த கிராண்ட் கிரேசில நான் தோக்கடிக்கணுமா? இதுலயும் முக்கியமா அந்த 100 வருஷமா வாழ்ந்து இருக்க அந்த ப்ளூ கிறிஸ்லி கரடியை நான் தோக்கடிக்கணுமா? மிஸ் ரோஸ் என்ன விளையாடுறீங்களா? இது வரைக்கும் நீங்க எனக்கு ஹீலிங் பண்றதுக்கும் அதே மாதிரி எனிமி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓரத்துக்கு மட்டும் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. ஃபைட் பண்றதுல எங்க கத்த கொடுக்கலையே. என்னடா இது ஒரு தொல்லையா போச்சு அப்படின்னு அவங்களோட ஹீரோ தூக்க, என்ன விட்டுருக்க வேணாம் அப்படின்னு ஹீரோவும் கதறான். இதெல்லாம் சொன்னா வேலைக்காக சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. ஹீரோவா அதோட காத்துலயே பறந்து போயின்னு இருக்கான். அதுவும் இல்லாம கதறான், என்ன விட்டுருங்கடா, ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்கன்னு. அதோட இந்த
இதோட இந்த எபிசோட் முடியுது. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோல ஒரு சைட்ல வந்து நான் ஃபுல்லாவே தமிழ் இதுதான் சொல்லியிருப்பேன். எப்படா தமிழ்ல இவங்களுக்கு புரியும்னு. அது என்னன்னா ஃபியூச்சர்ல மேபி இந்த அனிமே தமிழ்ல வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கன்ஃபார்ம் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் சொல்லணும் உண்மையிலேயே. அதனால இது உங்களுக்கு தப்பா படிச்சுன்னா யாரும் கமெண்ட்ல கழுவி ஊத்தாதீங்க. இது எனக்கு ஃபேவரட்டா சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்து கன்ஃபார்ம் நீங்க லைக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம வீடியோ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. என்னதான் டிலே ஆனாலும் உங்களுக்கான தரமான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுப்பேன். இந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. பார்த்து பிடிச்சிருந்தவங்க கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா?